வணக்கம். இந்த வீடியோல புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்வகோட்டைக்கு பக்கத்துல ஒரு காட்டுக்குள்ள இருக்கிற ஆக்ரோஷமான ஒரு பெண் தெய்வத்துடைய கதையை பார்க்கலாம். என்னதான் இந்த சாமியை கும்பிட செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமைகள்ல மக்கள் கூட்டமா வந்துட்டு போயிட்டு இருந்தாலும் சாயங்காலம் 6 மணிக்கு மேல இந்த கோயில் பக்கம் ஒரு காக்கா குருவி கூட போகாதான். இந்த ஒரு விஷயத்த வச்சு இந்த அம்மன் மேல மக்களுக்கு இருக்கிற பயத்தை நம்மளால புரிஞ்சுக்க முடியும். என்னையா சொல்ற? சாமி மேல பயபக்தியா இருக்கணும்னு சொல்லுவாங்க. ஆனா நீ சொல்றத பார்த்தா இந்த கோயில்ல இருக்கிற பெண் தெய்வத்தை பார்த்து மக்களுக்கு பக்தியை விட பயம்தான் அதிகமா இருக்கும் போலயே அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஆமா, அப்படி பயம் இருக்கிறதுக்கும் ஒரு காரணம் இருக்கு. இந்த கோயில்ல குடிகொண்டிருக்கிற இந்த பெண் தெய்வம் அந்த ஊர்ல பிறக்கிற எல்லா தலைச்சம் பிள்ளைகளையும் தனக்கு பலியா தரணும்னு கேட்டிருக்காங்க. அதனாலதான் இந்த ஊர்ல இருக்கிற எல்லா மக்களும் இந்த அம்மாவை பார்த்து பயந்து கும்பிட்டுட்டு போயிட்டு இருக்காங்க. சரி, இன்னமும் அந்த அம்மா இப்படி குழந்தைங்கள பலி வாங்கிட்டு தான் இருக்காங்களா? ஏன் இந்த அம்மாவுக்கு இந்த ஊர் மக்கள் மேல இவ்வளவு பெரிய கோபம்? எதனால இப்படி ஒரு பலி தனக்கு வேணும்னு கேட்டாங்க. இப்படி பல சுவாரஸ்யமான திகிலான விஷயங்களை இந்த வீடியோல பார்க்கலாம் வாங்க. முற்காலத்துல குயவர் குலத்தை சேர்ந்த 6 அண்ணன் தம்பிக இந்த பகுதியில வாழ்ந்துகிட்டு வந்தாங்க. அவங்களுக்கு ஒரே ஒரு தங்கச்சி கடைக்குட்டி. அவங்களுடைய பெயர் வீரம்மாள். இந்த வீரம்மா அப்படிங்கிற தங்கச்சி தான் இப்போ வீரகாளியம்மா அப்படிங்கிற பேர்ல நின்னு தலைச்ச முல்லைகள் எல்லாம் பலி கேட்டு இந்த ஊர்ல ஆக்ரோஷமான பெண் தெய்வமா இருக்காங்க. இப்படி ரொம்பவே உக்கிரமா இருக்கிற வீரம்மா சின்ன வயசுல எப்படி எல்லாம் இருந்தாங்க, அவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி பார்க்க போறோம். வீரம்மா சின்ன வயசா இருக்கும் போதே அவளுடைய தாய் தகப்பன் இறந்து போயிடுறாங்க. அதனால வீரம்மாள அவளுடைய 6 அண்ணன்கள் தான் பாதுகாத்து வளர்த்து வர்றாங்க. தங்கச்சியோட பாதத்துல கல்லு முள்ளு கூட குத்தாம தாங்கி தாங்கி வளர்ப்பாங்கன்னு கேள்விப்பட்டிருப்போமே. அப்படிதான் வீட்டை விட்டே வெளியே வராம ஊரு கண்ணு படாம இந்த பொண்ணை வளர்த்து வந்தாங்க. சின்ன தம்பி படத்துல கூட ஊர்ல இருக்கிற ஆம்பளைங்க கண்ணெல்லாம் படக்கூடாதுன்னு சொல்லி குஷ்புவை மறைச்சு மறைச்சு வச்சு வளர்ப்பாங்க பாருங்க. அத மாதிரி இந்த வீரமால ஊர்ல இருக்கிற ஆண்கள் கண்கள் மட்டும் படல, ஊர்ல இருக்கிற நிறைய பெண்கள் கூட இந்த வீரமாலை பார்த்துக்க மாட்டாங்க. அப்படி வீட்டுக்குள்ளே வச்சு இந்த பொண்ணை வளர்த்து வந்தாங்க. என்னையா இது, நீ சொல்றத பார்த்தா வீட்டை விட்டே வெளியே விட மாட்டாங்க போலயே, ஜெயிலுக்குள்ள இருக்கிற மாதிரி வச்சு இந்த பொண்ணை வளர்த்தாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டா, உண்மையிலேயே ஜெயிலுக்குள்ள வச்சு வளர்க்கல, பொத்தி பொத்தி வளர்ப்பாங்க, கண்ணுக்குள்ள வச்சு வளர்ப்பாங்கன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அத மாதிரி இந்த பொண்ணை வளர்த்து வந்தாங்க. இந்த பொண்ணுக்கு அந்த வீட்டுக்குள்ள எந்த ஒரு குறை இருந்ததே கிடையாது. இது வரைக்கும் அவ கஷ்டப்பட்டு செய்யற எந்த வேலையும் செஞ்சதே கிடையாது. அவளுக்கு ஏதாவது ஒரு விஷயம் தேவைப்பட்டா அது அவ வேணும்னு கேட்கறதுக்கு முன்னாலேயே அவளுடைய கையில இருக்கிற மாதிரி அந்த 6 அண்ணன்களையும் அவளை தாங்கி வளர்த்து வந்தாங்க. இந்த 6 அண்ணன்களுக்கு கல்யாணம் ஆயிருது. இந்த 6 அண்ணன்களுடைய மனைவிகள் இந்த பொண்ணோட மதினிகளும் அந்த பொண்ணை ரொம்பவும் செல்லமாவே வளர்த்து வந்தாங்க. தங்களுடைய சொந்த குழந்தை மாதிரி அந்த பொண்ணை வளர்த்து வந்தாங்க. இப்படி வீட்டுல இருக்கிற எல்லாருக்குமே செல்ல குழந்தையா இந்த பொண்ணு வளர்ந்து வருது. இந்த வீட்டுல எல்லாம் பொன் குழந்தை பிறந்துட்டா உன்னை இந்த வீட்டுல குலசாமியா பாக்குறோமான்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அதே மாதிரி இந்த வீட்டுல எது நல்லது நடந்தாலும் கெட்டது நடந்தாலும் வீரம்மாள முன்னால வச்சுதான் அவங்க எல்லா சடங்குகளையும் செய்வாங்க. அத போல இந்த வீட்டுக்கே உண்மையாகவே ஒரு குலசாமியா நின்று வந்தா இந்த வீரம்மா. இப்படி எல்லாருமே இவளை தாங்கி வளர்க்கறதுனாலயே ஒண்ணுமே தெரியாம ஒரு பழிபாவமும் அறியாத ஒரு அப்ராணி பொண்ணாவே இந்த பொண்ணு வளர்ந்து வந்துச்சு. மறுபடியும் சின்ன தம்பி படத்துல இருந்தே ஒரு எக்ஸாம்பிள் எடுத்தோம்னா, அதுல எப்படி பிரபுவுக்கு ஊர் உலகமே தெரியாம அப்ராணியா வளர்ந்து வருவாரோ அதே மாதிரிதான் இந்த பொண்ணு வளர்ந்து வருது. எந்த அளவுக்கு இந்த பொண்ணு அப்ராணியா இருந்துச்சுன்னா, இத்தனை வருஷத்துல அந்த பொண்ணுக்கு சூரியன் உதிக்கிற திசை எதுன்னு கூட தெரியாது. சூரியன் உதிக்கிறத அவங்க பார்த்ததே கூட இல்ல. அப்படிப்பட்ட அளவுக்கு எதுவுமே தெரியாம அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் இந்த அண்ணங்க, இந்த மதினிக, அந்த அளவுலயே இந்த பொண்ணு வளர்ந்துகிட்டு இருக்கு. காலங்கள் உருண்டோடுது. இந்த வீரமாலும் வளர்ந்து பெரிய மனுஷி ஆகுறாங்க. வீட்டுல எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம். அவளுடைய அண்ணன்களும் மதினிகளும் எல்லாமே அவளுக்கு பார்த்து பார்த்து செஞ்சு வைக்கிறாங்க. இப்படியாக இவங்களுடைய வாழ்க்கை அமைதியாகவும் சந்தோஷமாகவும் போய்கிட்டு இருக்கு. இந்த நேரத்துல இந்த அண்ணங்கள்லாம் என்ன வேலை பார்க்கறாங்கன்னு சொல்லி பார்த்தா, எல்லாருமே விவசாய வேலை தான் பார்த்தாங்க. அவங்களுக்கு சொந்தமான தோட்டமானது இப்ப ஊர்ல இருந்து சும்மா ஒரு 5 மைல் தொலைவுல ரொம்ப தள்ளி காட்டு பகுதிக்குள்ள இருந்துச்சு. தினமும் காலையில எழுந்திருச்சு இந்த 6 அண்ணன்மார்களும் ஒன்னா சேர்ந்து தோட்டத்துக்கு போய் கஷ்டப்பட்டு வேலை பார்த்துட்டு மறுபடியும் திரும்பி போவாங்க. இப்படி தினமும் இந்த 6 அண்ணன்மார்களும் விடிய காலையிலேயே தோட்டத்து வேலைக்காக கிளம்பி போயிருவாங்க. அதனால இவங்களுடைய 6 மனைவிமார்களும் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா வீட்டுல சமையல் எல்லாம் முடிச்சுக்கிட்டு சாப்பாடை எடுத்துக்கிட்டு தங்களுடைய கணவர்களுக்கு கொடுக்கறதுக்காக மறுபடியும் இவங்களும் காட்டை கடந்து அந்த தோட்டத்துக்கு போவாங்க. இது தொடர்ச்சியா நடந்துட்டு வர விஷயம் தான். இதுல ஒரு நாள் திடீர்னு இந்த வீரம்மாள் என்ன சொல்றாங்கன்னா, அண்ணி, இன்னைக்கு நீங்க அண்ணன்களை பாக்குறதுக்கு தோட்டத்துக்கு போகும்போது நானும் உங்களோட வாரேன், எனக்கும் இந்த ஊரை பார்க்கணும், உலகத்தை பார்க்கணும் ரொம்ப ஆசையா இருக்குன்னு சொல்லி கேட்கும்போது,
இவ்வளவு நாள் இந்த பொண்ணை நம்ம வீட்டுல வச்சு வளர்த்துக்கிட்டு இருக்கோம். ஒரு நாள் கூட இந்த பொண்ணு இப்படி கேட்டதே இல்ல. இன்னைக்கு என்னடா திடீர்னு இப்படி கேக்குறா? ஒருவேளை ஆசைப்படுற மாதிரி நம்ம கூட்டு போனா அண்ணன் மாதிரி நம்ம சும்மா விட்டுருவாங்களா அப்படின்னு சொல்லி பயந்துகிட்டு, இல்லம்மா உங்க அண்ணங்க கண்டிப்பா என்ன திட்டுவாங்க, நீ வீட்டுக்குள்ளே இருன்னு சொல்லிட்டு பொண்ணை வீட்டுக்குள்ள வச்சு கதவை சாத்தி வெளியே கூடி பூட்டு போட்டு இந்த அண்ணிமார்கள்லாம் சாப்பாடை எடுத்துட்டு தங்களுடைய கணவர்களுக்கு கொடுக்க போயிடுறாங்க. அன்னைக்கு சாயங்காலமா வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா தன்னுடைய புருஷன்கிட்ட இந்த மூத்த அண்ணி சொல்றாங்க, இந்த மாதிரி உங்க தங்கச்சி இது வரைக்கும் வெளி உலகத்தை பார்க்கணும்னு ஒரு நாள் கூட எங்ககிட்ட கேட்டதே கிடையாது. ஆனா இன்னைக்கு உங்களை எல்லாம் பாக்குறதுக்கு அவளும் தோட்டத்துக்கு வருவேன்னு சொல்லி கேட்டுட்டா. எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியாம அவளை வீட்டுக்குள்ள வச்சு அடைச்சிட்டு வந்தேன்னு சொல்லி அந்த அண்ணி சொல்றாங்க. அப்போ அந்த அண்ணனும் சொல்றாரு, என்னுடைய தங்கச்சி ஆசைப்பட்ட எல்லாமே நாங்க நிறைவேற்றி கொடுத்துருக்கோம். அவன் உங்களோட வரணும்னு ஆசைப்பட்ட அவளை கூப்பிட்டு வந்திருக்க வேண்டியதானே அப்படின்னு சொல்றாரு. அதே நேரத்துல இங்க இருந்த அந்த தோட்டமானது சுமார் 5 மைல் தொலைவு கடந்து வரணும், காட்டு பாதையெல்லாம் தாண்டி வரணும், கல்லு முள்ளையெல்லாம் தாண்டி வரணும். அதனால ஒரு வழியா நம்மளுடைய தங்கச்சியை கூப்பிட்டு வராம இருந்தது நல்ல விஷயம் தான் அப்படின்னு நினைக்கிறாரு. அதுக்கப்புறமா இங்க நடந்த விஷயத்த தன்னுடைய தங்கச்சியுடைய ஆசையை இந்த மூத்த அண்ணன் போய் மத்த 5 தம்பிகிட்டையும் சொல்றாங்க. அதனால எல்லாருமே சேர்ந்து தங்கச்சி ஆசைப்பட்டபடி ஒரே ஒரு நாளாவது இந்த காட்டை இந்த தோட்டத்தை கூட்டு வந்து காட்டணும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஆசை இருந்துச்சு. இருந்தாலும் தங்கச்சியோட கால் நோவுமேங்கிறதுக்காக, தங்கச்சி நீ அதெல்லாம் வர வேணாமா, ரொம்ப தொலைவு, நீ வீட்லயே நல்லா விளையாண்டுக்கிட்டு இருமா, ஏமா அவ்வளவு தூரம் வரணும்னு ஆசைப்படுறேன்னு சொல்றாங்க. இருந்தாலும் தங்கச்சி, நானும் இந்த வெளி உலகத்தை பார்க்கணும்னு ஆசைப்படுறேன், நானும் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன், நான் கண்டிப்பா ஒரு நாளாவது நீங்க வேலை செய்யற இடத்த வந்து பார்த்தே திரும்ப நட முடிக்கிறாங்க. அதனால அண்ணன்மார்களும் வேற வழி இல்லாம, சரிமா தங்கச்சி, இன்னைக்கு மதனிமாரெல்லாம் எங்களுக்கு சாப்பாடு கொண்டுட்டு கிளம்பி வரும்போது நீயும் அவங்களோட கிளம்பி வா அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறமா இந்த மதனிமார்கள் எல்லாம் கூப்பிட்ட அண்ணன்கள் என்ன சொல்றாங்கன்னா, எங்களுடைய தங்கச்சியை நீங்க கூப்பிட்டு வரும்போது தங்கச்சியை நடுவுல நடக்க விடுங்க, நீங்க 6 பெண்களும் அவளை சுத்தி நடந்துவாங்க, அவளுக்கு நடந்து வரும்போது எப்பயாவது கால் வலிச்சிருச்சுன்னு சொன்னா கூட அவளை தூக்கி நீங்க எல்லாம் சுமந்துட்டு வாங்கன்னு வேற சொல்லிட்டு போனாங்களாம். இந்த பொண்ணு வயசுக்கு வந்த பொண்ணு, நல்லா பெரிய பொண்ணு, இந்த பொண்ணுக்கு கால் வலிச்சா அவளை தூக்கிட்டு கூட நடந்துட்டு வாங்கன்னு சொல்லி தங்களுடைய பொண்டாட்டிகிட்ட சொல்லிட்டு இந்த 6 அண்ணன்மார்களும் வழக்கம் போல தோட்டத்துக்கு போயிடுறாங்க. அதுக்கப்புறமா மூத்த அண்ணி வந்து வீரம்மாள் கிட்ட புது ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கமா, இன்னைக்கு நீ ஆசைப்பட்ட மாதிரியே உங்க அண்ணங்க வேலை பார்க்குற தோட்டத்துக்கு உங்களை கூட்டு போறோம்னு சொல்லி கூட்டு போறாங்க. வீரம்மாளும் இவ்வளவு நாள் நம்ம ஆசைப்பட்ட விஷயம் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமா குளிச்சு கிளம்பி ரெடியாகி அவங்களோட போறாங்க. அண்ணிமார்கள்லாம் சுத்தி நடந்து வர நடுவுல வீரம்மா நடந்து போய்கிட்டு இருக்கும் போது நம்ம எல்லாம் சாதாரணமா பாக்குற விஷயங்களை அவங்க புதுசா பார்க்கும்போது எல்லாத்தையும் ஆச்சரியத்தோட பாக்குறாங்க, எல்லாத்தையும் பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. வானத்துல பறவைகள் பறந்து போறத பார்த்து சந்தோஷப்படுறாங்க, செம்மண் தரையில அவங்க நடக்கிறத பார்த்து சந்தோஷப்படுறாங்க, சுத்தி இருக்கிற மரங்கள் செடி கொடிகள் எல்லாம் பார்த்து சந்தோஷப்படுறாங்க. இப்படி வீரம்மாளுக்கு எதை பார்த்தாலும் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறத பார்த்து கூட நடந்து வந்துகிட்டு இருக்கிற மதினிமார்களுக்கு ரொம்பவே சந்தோஷமாயிட்டு இருக்கு. இப்படியே அவங்க காட்டுப்பாதையில போறாங்க. இருந்தாலும் இது வரைக்கும் வீரம்மாளை யாரு கண்ணையுமே படாம பொத்தி பொத்தி வளர்த்துருந்தாங்க பாத்தீங்களா. அதனால இப்படி கூட்டி போறப்ப கூட அவங்க எப்பவுமே போற வழியில கூட்டு போகாம ஆட்கள் நடமாட்டமே இல்லாம தனியான ஒரு குறுக்கு பாதையில தான் இந்த பொண்ணை கூட்டு போயிட்டு இருக்காங்க. இப்படியாக இந்த பெண்கள் எல்லாம் காட்டு பாதையில போயிட்டு இருக்கும் போது தங்களுடைய கணவன்கள்லாம் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா தண்ணி குடிக்கிறதுக்காக ஒரு பானை நிறைய தண்ணி எடுத்துட்டு மூத்த அண்ணியும் கூட நடந்து வராங்க. இப்போ எல்லாத்தையும் பார்த்து சந்தோஷப்பட்ட நம்முடைய வீரம்மாள் இந்த குடத்தையும் இன்னைக்கு நான் தூக்கி பார்க்க போறேன்னு சொல்லி ரொம்ப கெஞ்சி கேட்கிறா. ஆனா பெரிய அண்ணியோ இல்லமா வேண்டாம், ரொம்ப கஷ்டமா இருக்கும், ரொம்ப கடமா இருக்கும், இதுக்கு முன்னால நீ குடத்தையே தூக்குனதுல வேண்டாம்னு சொல்லி பாக்குறாங்க. இருந்தாலும் வீரம்மாள் கெஞ்சி அந்த குடத்தையும் தூக்கி கொஞ்சம் தூரம் நடந்து வந்துட்டு இருக்காங்க. இப்படி வந்துகிட்டே இருக்கும்போது வீரம்மாளுக்கு சிறுநீர் கழிக்கணும்னு தோண ஆரம்பிக்குது. அதனால தன்னுடைய அண்ணிகள்லாம் கொஞ்சம் முன்னால போங்க, நான் வந்துடுறேன்னு சொல்றாங்க. ஆனா அந்த அண்ணிமார்கள்லாம் அதெல்லாம் முடியாது, நீ எங்க தனியா போற, உன் கூடயே நாங்கள் இருப்போம்னு சொல்லும் போது அண்ணி கொஞ்ச நேரம் என்னோட அவசரத்தை புரிஞ்சுக்கீங்க, இந்த புதருக்குள்ள போயிட்டு சிறுநீர் கழிச்சிட்டு வரேன்னு சொல்லிட்டு இந்த பொண்ணும் கிளம்பி போறாங்க. அண்ணிகளும் வேற வழி இல்லாம கொஞ்சம் தூரம் தள்ளி நிக்கிறாங்க. இப்படி சிறுநீர் கழிக்க அந்த புதருக்குள்ள போகும்போது வீரம்மாள் தன்னுடைய கையில இருந்த அந்த பானையில இருந்த தண்ணியையும் இறக்கி வச்சுட்டு போறாங்க. இப்படி வீரம்மாள் அவசரத்துக்காக புதருக்கு பக்கத்துல ஒதுங்கின அதே நேரத்துல அந்த பக்கத்துல ஒரு நாய் வருது. இங்க இறக்கி வச்சுட்டு போயிருந்த அந்த நல்ல தண்ணி பானையை சுத்தி சுத்தி அந்த நாய் வந்துட்டு அந்த பானையிலேயே அது சிறுநீர் கழிச்சிட்டு போயிருது. அந்த நேரத்துல என்னமா இவ்வளவு நேரமா என்னமா பண்றேன்னு சொல்லி அந்த மதினிகள்லாம் சத்தம் போடும்போது அவசர அவசரமாக வீரம்மாளும் கிளம்பி வர்றாங்க. கிளம்பி வந்துட்டு கொஞ்சம் தண்ணி எடுத்து குடிக்கலாமேன்னு சொல்லி அந்த பானையில இருக்கிற தண்ணியே ஒரு கையில மோந்து குடிக்கிறாங்க. அப்படி குடிக்கும் போது இந்த நாய் இப்பதான் அதுல சிறுநீர் கழிச்சிட்டு போயிருக்கிறதுனால அந்த தண்ணி ரொம்பவே உப்பு கரிக்குது. ஐயோ இந்த தண்ணி ரொம்ப உப்பு கரிக்குது, இதை போய் அண்ணன்களுக்கு கொடுத்தா அவங்க திட்டுவாங்களேன்னு சொல்லிட்டு அந்த பானையில இருக்கிற மொத்த தண்ணியையும் கீழே கவுத்தி விட்டுட்டு வெறும் பானை எடுத்துட்டு போறாங்க வீரம்மா. இப்போ குடத்துல இருந்த தண்ணி எங்கம்மா காணோம்னு சொல்லி அண்ணிகள்லாம் கேட்கும் போது இந்த மாதிரி கொஞ்சம் தாகம் ஆரம்பிச்சு தண்ணி எடுத்து குடிச்சு பார்த்தேன், அது ரொம்ப உப்பு கரிச்சிருந்துச்சு, அதனால மொத்தத்தையும் கவுத்தி விட்டுன்னு சொல்லும் போது அச்சோ இந்த போற வழியில எங்கேயுமே நமக்கு தண்ணி கிடைக்காதுன்னு சொல்லிட்டு நீங்க எல்லாம் முன்னால போங்க, நான் மட்டும் மறுபடியும் வீட்டுக்கு போய் தண்ணி எடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு ஓட்டமும் நடையுமா பெரிய அண்ணி மட்டும் அந்த குடத்துல தண்ணி குடிக்கிறதுக்காக வீட்டுக்கு போயிடுறாங்க.
மற்ற அண்ணிகளும் வீரமாளும் மட்டும் போய் இப்ப அண்ணன்களுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு அந்த பகுதியிலே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப பெரிய அண்ணியும் திரும்ப வந்துடுறாங்க, அவங்களும் தண்ணி கொடுத்த வந்து கொடுக்குறாங்க. இப்ப எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சுட்டு சந்தோஷமா கிளம்பி போயிடுறாங்க. இப்படி தன்னுடைய வாழ்க்கையில இந்த ஒரே ஒரு நாளை மட்டும்தான் வெளி உலகத்தை இந்த வீரமாள் பார்த்திருக்காங்க. அதுக்கப்புறமா ஒரு தடவை கூட அவங்க வெளி உலகத்தை பாக்குறதுக்கான வாய்ப்பே கிடைக்கல. அதுக்கப்புறமா அவங்களும் வெளியே போறேன்னு கேட்கவும் இல்ல. இப்படி அவங்களுடைய வாழ்க்கை போய்கிட்டு இருக்கும்போது கொஞ்ச நாளைக்கு அப்புறமா வீரமாளுக்கு உடம்பு சரியில்லாம போகுது. அவங்களுக்கு ஒரே வாந்தி மயக்கமா வந்துகிட்டே இருக்கு. இத பத்தி தன்னுடைய அண்ணி கிட்ட போய் சொல்றாங்க. அண்ணி, எனக்கு எப்பவுமே வாந்தி மயக்கமா வருது, புளிப்பா ஏதாவது சாப்பிடணும் போலே தோணிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இப்போ வீரமாள் சொல்லிக்கிட்டு இருக்கிற இந்த அறிகுறிகள் எல்லாமே மாசமா இருக்கிறவங்க சொல்லக்கூடிய அறிகுறிகள். இதையெல்லாம் கேட்கும் போது இந்த அண்ணிகளுக்கு ரொம்ப பதற்றமாகுது. அந்த பொண்ணுடைய அறிகுறிகள் எல்லாம் செக் பண்ணி பார்க்கும்போது வீரமாள் மாசமா தான் இருக்காங்க அப்படின்னு அண்ணிகளுக்கு எல்லாம் தெரிய வருது. இந்த விஷயத்தை இந்த அண்ணன்களுடைய காதுக்கு கொண்டு போயிட்டா இந்த அண்ணிகளை எல்லாம் அடிச்சே கொண்டு போடுவாங்க. அதனால ரொம்பவே பயந்து போய் இந்த விஷயத்தை எப்படி அவங்க கிட்ட எல்லாம் சொல்றதுன்னு பயந்து போய் கிடக்குறாங்க. ஆனாலும் வேலை முடிஞ்சு வீட்டுக்கு வந்த அண்ணன்கள்லாம் இவங்களுடைய முகம் மாறி போயிருக்கிறத பார்த்து வீட்டுல ஏதோ பிரச்சனை இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறாங்க. என்ன பிரச்சனைன்னு பெரிய அண்ணன் அவனுடைய பொண்டாட்டி கிட்ட அதட்டி கேட்டு பாக்குறான். உங்களுடைய தங்கச்சிக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்றாங்க. என்னது, என் தங்கச்சிக்கு உடம்பு சரியில்லையா, என்ன ஆச்சுன்னு சொல்லி தப்பி குதிச்சு போறான் பெரிய அண்ணன். அப்போ அவனை கொஞ்சம் ஆசுவாசப்படுத்துறாங்க பெரிய அண்ணி. என்னதான் நடந்துச்சுன்னு உண்மையை சொல்லு அப்படின்னு சொல்லி அவன் கேட்கும் போது வீரமாள் மாசமா இருக்காங்க அப்படிங்கிற உண்மையை பெரிய அண்ணன் கிட்ட சொல்லிடுறாங்க. அதை கேட்ட உடனே தன்னுடைய தலையிலே இடி விழுந்த மாதிரி தன்னுடைய வீட்டிலேயே நில உழைஞ்சு போய் உட்கார்ந்துறான் அந்த பெரிய அண்ணன். தன்னுடைய கணவன் பேச்சு மூச்சு இல்லாம இப்படி அதிர்ச்சியாகி உட்கார்ந்து இருக்கிறத பார்த்து பயந்து போன பெரிய அண்ணி தன்னுடைய மத்த 5 குழந்தைமார்களையும் கூப்பிட்டு வர்றாங்க. இந்த மாதிரி ஏன் அண்ணன் உட்கார்ந்துருக்கான்னு சொல்லி கேட்கும் போது அவங்க கிட்டையும் வீரமாள் மாசமா இருக்கிற இந்த விஷயத்த சொல்றாங்க. இந்த அண்ணன்மார் எல்லாமே பயந்து போய் அதிர்ச்சியில அடுத்து என்ன செய்யறதுன்னே உட்கார்ந்துகிட்டு இருக்கிற அதே நேரத்துல அந்த பக்கத்துல இருந்து வந்த வீரமாளும் தொடர்ச்சியா வாந்தி எடுத்துக்கிட்டே இருந்திருக்காங்க. இதையெல்லாம் பார்த்து அடுத்து என்ன செய்யறதுனே தெரியாம இந்த அண்ணன்மாரெல்லாம் நைட்டு முழுக்க கூடி பேசிட்டே இருந்திருக்காங்க. இதையெல்லாம் பார்த்த வீரமாள் தனக்கு ஏதோ ஒரு பெரிய நோய் வந்துருச்சு போல. அதனால அண்ணன்மாரெல்லாம் தான் கிட்ட வந்து எப்படி அதை பத்தி சொல்றதுன்னு தெரியாம, தன்னாலையும் அது என்ன நோய்னு புரிஞ்சுக்க முடியாம சின்ன குழந்தை மாதிரியே எதுவுமே தெரியாம கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தா. அடுத்த நாள் காலையில எப்பவும் போல இந்த அண்ணன்மாரெல்லாம் காட்டுக்கு வேலைக்கு கிளம்பி போறாங்க. அப்படி போற வழியில எப்படியோ அரசல் புரசலா இந்த ஊர்ல இருக்கிற எல்லா மக்களுக்கும் வீரமாள் மாசமா இருக்காங்க அப்படிங்கிற விஷயம் தெரிய வந்துருது. அதனால எல்லாருமே இவங்க போற வழியில இவங்க கிட்ட நேரடியாவே வந்து என்ன உன் தங்கச்சி மாசமா இருக்காளாமே அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சிடறாங்க. இதனால இந்த அண்ணன்களுக்கு எல்லாம் ஒரு மிகப்பெரிய அவமானமா போயிருது. அதனால வேலைக்கு போனவங்க வேகமாகவே வீட்டுக்கு திரும்பி வந்து தங்களுடைய தங்கச்சியை கூப்பிட்டுக்கிட்டு வாமான்னு சொல்லி காட்டு பகுதிக்கு கூட்டு போறாங்க. காட்டுக்குள்ள இருக்கிற நம்மளோட அப்பா அம்மாவுடைய சமாதிக்கு போய் சாமி கும்பிட்டு வந்துடும் சொல்லி கூட்டு போய் இந்த எதுவுமே அறியாத பொண்ணை கொண்டு போய் அவளுடைய கையில சூடத்தை பத்த வைக்கிறாங்க. இப்படி கையில சூடத்தை பத்த வச்சு அப்பா அம்மாவுடைய சமாதியை ஒரு சுத்தி வர வச்சு என்னமா நீ தப்பு செஞ்ச, யாருமா இதுக்கெல்லாம் காரணம்னு கேக்குறாங்க. இவங்க கேக்குறது எதுவுமே வீரமாளுக்கு புரியல. அவன் இன்னுமே எதுவுமே அறியாத சின்ன பொண்ணா தான் இருக்கிறா. அவளுக்கு ஏன் இப்படி அவ வாந்தி எடுக்கிறா, அவளுக்கு என்ன பிரச்சனை, அவ என்ன தப்பு பண்ணா, இப்படி எதுவுமே அவளுக்கு தெரியாது. அதனால அவங்க அண்ணங்க கிட்ட நீங்க என்னன்னே சொல்றீங்க, நான் எந்த தப்பும் பண்ணல, எனக்கு வேற யாரையும் தெரியாதுன்னு அவ சொல்லி பாக்குறா. ஆனா இந்த தங்கச்சி பொய் சொல்றா அப்படின்னு நினைச்ச பெரிய அண்ணன் அவள் அதட்டி கேட்கிறான். பொய் சொல்லாம சொல்லுமா, என்னதான் நடந்துச்சு, நீ என்ன தப்பு பண்ணன்னு சொல்லுமான்னு சொல்லி கேட்கிறான். ஆனா மறுபடியும் வீரமாள் சொன்னதையே திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்கும்போது ஏற்கனவே இவங்க திட்டப்படி முன்னால இந்த பெண்ணை அழைச்சிட்டு வரும்போதே இவங்க கையில அருவாளோட வந்திருந்தாங்க. சரி எல்லாம் இருக்கட்டுமா, அப்பா அம்மாவுடைய சமாதியில விழுந்து கும்பிடுமான்னு சொல்லி வீரமாளை விழுந்து கும்பிட வைக்கிறாங்க. வீரம்மாளும் அண்ணன்களுடைய பேச்சை கேட்டு அப்படியே விழுந்து கும்பிடும் போது தலைய குனிரா அவளுடைய தலை வெட்டப்பட்டு துண்டா போய் கிடக்குது. வீரம்மாளுடைய தலை வெட்டப்பட்டுருச்சு. இப்படி முண்டமாவ கிடக்குறா. அவளுடைய தலை மட்டும் ஏதோ முணுமுணுக்குது. ஆனா தூரத்துல இருந்து கேட்ட இந்த அண்ணன்களுக்கு அவ என்ன சொல்ல வர்றா அப்படிங்கிற விஷயமே புரியல. இப்படி என்னதான் கோவப்பட்டு ஊர் வாய்க்கெல்லாம் பயந்து தங்களுடைய தங்கச்சியுடைய தலையை அவங்க வெட்டி கொண்டு விட்டாலும் இத்தனை வருஷமா இந்த தங்கச்சியை எப்படி எல்லாம் இவங்க பாசமா வளர்த்திருப்பாங்க. அதனால இந்த எல்லா அண்ணனும் கதறி அழுகுறாங்க. இங்க நடந்த எல்லா விஷயத்தையும் பார்த்து இந்த கடைசி அண்ணன் மயக்க மூட்டே விழுந்துறாரு. இப்படியே அண்ணன்மாரெல்லாம் கொஞ்ச நேரம் அழுதுகிட்டே இருக்காங்க. பொழுது சாய தொடங்குது, இருட்ட போகுது. சரி உடனே நம்மளுடைய தங்கச்சி இப்ப புதைச்சிட்டு இங்க இருந்து கிளம்பி போகணும்னு முடிவு பண்றாங்க. இப்படி அப்பா அம்மாவுடைய சமாதிக்கு பக்கத்திலேயே தங்கச்சியையும் புதைக்கணும்னு முடிவு பண்றாங்க. வெட்டப்பட்டு கிடந்த அந்த முண்டத்தையும் தலையும் எடுத்துட்டு வந்துட்டு புதைக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்படி புதைக்கிறதுக்கு முன்னால தங்கச்சி ஏற்கனவே மாசமா இருக்கான்னு தெரியுது. இதனால மாசமா இருக்கிற பொண்ணை வயிற்றுல குழந்தையோட புதைக்க கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு கத்தி எடுத்து அவருடைய வயிற்றை கிழிக்கிறாங்க. வயிற்றுக்குள்ள இருந்து 4 சதை பிண்டங்கள் வருது. இப்படி மங்களான வெளிச்சத்திலேயே அந்த சதை பிண்டங்களை அந்த அண்ணங்க எல்லாம் பாக்குறாங்க. பார்த்தா அந்த பிண்டங்கள் எல்லாமே ஒரு சின்ன நாய்க்குட்டிகளாக தெரியுது.
இப்பதான் அண்ணன்களுக்கு உண்மையே தெரியுது. அவங்களோட தங்கச்சி மேல எந்த தப்புமே இல்ல. என்ன ஏதுன்னு சரியா உண்மையை தெரிஞ்சுக்காம இந்த ஊர் மக்களுடைய வாய்க்கு பயந்து ஆசாசியா வளர்த்த இந்த தங்கச்சியவே கொண்டு விட்டமேன்னு சொல்லி எல்லாரும் மறுபடியும் கதை எழுதுறாங்க. எல்லாம் முடிஞ்சு போச்சு, இனிமேல் என்ன செய்ய முடியும்? அதனால தங்கச்சிய அந்த இருட்டிலேயே மங்களான வெளிச்சத்திலேயே புதைச்சிட்டு வர்றாங்க. அப்படி புதைச்சிட்டு வந்தவங்க தங்கச்சியை முழுசா புதைக்காம அவளுடைய 2 கால்களும் வெளியே நீட்டிக்கிட்டு இருக்கிறத கவனிக்காம புதைச்சிட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க. அன்னைக்கு நைட்டு இந்த அண்ணன்களுடைய கனவுல தங்கச்சி வர்றா. அண்ணா, இப்படி அநியாயம் பண்ணிட்டீங்களே, எனக்கு யார் யாரோ இந்த ஊர்ல பேசுறவங்க பேச்சுக்கெல்லாம் பயந்து போய் என் மேல நம்பிக்கை இல்லாம இப்படி நீங்க கொண்டு முட்டீங்களே அப்படின்னு நடந்த எல்லா விஷயத்தையும் தங்கச்சி சொல்றா. இப்படி நீங்க பண்ண பாவத்துக்காக உங்களையும் இந்த ஊர் மக்களையும் நான் சும்மா விட மாட்டேன். இந்த ஊர்ல பிறக்கிற எல்லா தலைச்ச முள்ளையும் நீங்க எனக்கு பலி கொடுத்தாகணும். அப்படி கொடுக்காம விட்டீங்கன்னா இந்த ஊரையே நான் அழிச்சு போடுவேன்னு சொல்லி தங்கச்சி கனவுல சொல்லிட்டு போயிடுறாங்க. இதனால பயந்து போன இந்த அண்ணன்கள்லாம் அடுத்த நாள் எழுந்து வந்து இந்த ஊர் மக்கள் கிட்ட எல்லாம் தாங்கள் கண்ட கனவை பத்தியும் தங்களுடைய தங்கச்சிக்கு இவங்க இழைத்த இந்த அநீதியை பத்தியும் சொல்றாங்க. இதனால ஊர் மக்கள் எல்லாம் ரொம்பவும் பயந்து போய் இந்த ஊர்லயே இருந்தா இந்த வீரமா நம்மளையும் பலி வாங்கிடுவாங்கன்னு பயந்து போய் இந்த ஊரையே காலி பண்ணி ஒரு ஆள் விடாம எல்லா குடும்பமும் கிளம்பி போயிடுது. இப்போ இந்த 6 அண்ணன்மார்கள் மட்டும்தான் இந்த ஊர்ல இருக்கிறாங்க. அவங்களும் தங்கச்சிக்கு பயந்து போய் அவளை புதைச்ச இடத்துலயே அவளுக்கு ஒரு சின்ன கோவில் கட்டி அவளை வணங்க ஆரம்பிக்கிறாங்க. இருந்தாலும் இப்படி கொண்டு போட்ட இந்த தங்கச்சியை பார்த்து அவங்களுக்கு பயம் இருந்துகிட்டே தான் இருக்கு. அவங்கள பயங்காட்டும்படியான பல வேலைகளை இந்த தங்கச்சியும் பார்த்துக்கிட்டே தான் இருந்தாங்க. அதுக்கப்புறமா ஒரு சாமியாரை தேடி இந்த அண்ணன்கள்லாம் போறாங்க. பெரிய அண்ணன் கிட்ட இந்த சாமியார் ஒரு விஷயத்த சொல்றாரு. உங்களுடைய தங்கச்சி கிட்ட இருந்து நீங்க தப்பிச்சுக்கணும், உங்களை அவ பழி வாங்காம இருக்கணும்னா அவளுக்கு எதிர்த்தாப்புலயே ஒரு பைரவருடைய சிலையை நிப்பாட்டுங்க. அந்த சிலை இருந்துச்சுன்னா அதை தாண்டி அவ உங்களை பழி வாங்க வரமாட்டா அப்படிங்கிற விஷயத்த அந்த சாமியார் சொல்றாரு. அந்த சாமியார் சொன்ன மாதிரியே ஒரு பைரவர் சிலையை கொண்டு வந்து நிப்பாட்டுறாங்க இந்த அண்ணன்கள். அதுக்கப்புறமா இவ்வளவு நாள் இவங்களை பயக்காட்டும்படியாக நடந்துகிட்டு இருந்த அந்த தங்கச்சியுடைய ஆத்மா கொஞ்சம் அடங்கி போகுது. அதுக்கப்புறமா தொடர்ச்சியா இந்த ஊரை விட்டு கிளம்பி போன எல்லா மக்களும் மறுபடியும் இந்த ஊருக்கு வந்து சேர ஆரம்பிக்கிறாங்க. ஊருக்கு திரும்பி வந்த எல்லா மக்களும் அண்ணன்கள் எப்படி இந்த வீரம்மாளை சாமியா கும்பிட ஆரம்பிச்சாங்களோ அதே மாதிரியே இவங்களும் சாமியா கும்பிடுறாங்க. காலப்போக்குல இந்த வீரம்மாளுடைய சாமி வீரமாகாளியம்மா அப்படிங்கிற பேர்ல இப்ப கும்பிடப்பட்டுக்கிட்டு இருக்கு. இந்த கோவிலானது புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்வக்கோட்டைக்கு அடுத்து செங்கிப்பட்டி அப்படிங்கிற ஒரு கிராமத்துல இருந்து 5 கிலோமீட்டர் தள்ளி காட்டு பகுதியில இருக்கு. இந்த கோவில்ல அண்ணன்கள் வீரமாலை புதைக்கும் போது அவளுடைய கால்கள் மட்டும் வெளியே தெரியும்படியா தெரியாம புதைச்சிட்டு வந்தாங்க பாத்தீங்களா? அப்படி அந்த கால் பகுதியானது இன்னமும் வணங்கப்பட்டுக்கிட்டு இருக்கு. இந்த அம்மாவுடைய சமாதியை சுத்தி 4 மூலைகள்லையும் அவளுடைய வயிற்றுல கருவா நின்றுகிட்டு இருந்த அந்த 4 நாய்களை குறிக்கும் விதமா 4 மூலையிலையும் 4 நாய்களையும் வச்சு வழிபட ஆரம்பிச்சாங்க. இப்ப கூட இந்த கோவில்ல எந்த விதமான மின் வசதிகளும் அமைக்கப்படல. ரொம்பவும் பழைய கால கோயில் மாதிரி அதை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த நவீன காலத்துல கூட ஏன் இந்த கோயிலுக்கு இன்னும் மின் வசதி கூட கொடுக்காம இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா இந்த கோவிலுக்கு கரண்ட் வசதி பண்ணி கொடுக்கணும்னு ஒருத்தர் நினைச்சிருக்காரு. அதனால எல்லா வேலைகளையும் பார்த்துட்டு கடைசியா எலக்ட்ரீஷியன் இந்த கோயிலுக்கு கரண்ட் கனெக்ஷன் கொடுக்கறதுக்காக கரண்ட் கம்பத்துல ஏறும்போது அதுல இருந்து கீழே விழுந்து இறந்துட்டாரு அப்படின்னு சொல்லப்படுது. சரி, எலக்ட்ரீஷியன் கூட கம்பத்துல ஏறி கரண்ட் கனெக்ஷன் கொடுக்கும் போது தெரியாம கம்பத்துல இருந்து கீழே விழுந்திருக்கலாம் அப்படின்னு நினைக்கலாம். ஆனா இந்த கரண்ட் கனெக்ஷனை கொடுக்க எல்லா செலவையும் ஏத்துக்கிட்ட இன்னொருத்தர் இருக்காரு பாத்தீங்களா, அவருமே திடீர்னு இறந்து போயிறாரு. அதனால இந்த வீரகாளியம்மா தான் இரவு நேரத்துல புதைச்சது மாதிரி எப்பவுமே அந்த இரவையே விரும்புறா. அவளுக்கு எந்த கரண்ட் கனெக்ஷனும் இந்த கோயிலுக்கு கொடுக்கறது பிடிக்கல அப்படின்னு இந்த எல்லா மக்களும் நம்பிக்கிட்டு இருக்காங்க. இந்த கோயில்ல செவ்வாய், வெள்ளி, ஞாயிற்றுக்கிழமைகள்ல குறிகளும் சொல்லப்படுது. பல மக்கள் வந்து இந்த சாமியை கும்பிட்டுட்டு போறாங்க. இந்த தெய்வம் அம்மன் மாதிரியான ஒரு பெண் தெய்வத்துடைய அமைப்பாக இருக்கிறதுனால இந்த கோவில்ல எல்லாரும் எலுமிச்சம்பழ மாலைகளை அம்மனுக்கு சாத்திட்டு போறாங்க. அது போக இந்த கோவில்ல யாராவது நம்ம வீட்டுல திருடிட்டாங்கன்னு நம்ம சந்தேகப்பட்டோம்னா அவங்களுடைய பெயர்கள்ல நம்ம சீட்டு எழுதி கட்டிட்டோம்னா நிச்சயமாக அப்படி நம்ம சந்தேகப்படுறவங்க ஒருவேளை திருடி இருந்தாங்கன்னா அவங்களை இந்த அம்மா தட்டி கேட்பாங்கன்னு சொல்லப்படுது. இதுதான் வீரமாகாளி அம்மன் கும்பிடப்படக்கூடிய வீரம்மாளுடைய கதை. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்க. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இதே மாதிரியான ஆன்மீக தகவல்களை நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை தொட்டு வச்சுக்கோங்க. உங்களுக்கு பிடிச்ச கோவில்கள், உங்களுடைய குலசாமிகளை பத்தி வீடியோக்கள் போடுறதுக்கு இந்த வீடியோல கமெண்ட்ஸ் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.